Prithvi doesn't like too much of beats and very commercial loud. He wants it to be loud but not with the typical commercial beats. ஆடி பிளான் இருந்துச்சு லூசிஃபர் பண்ணும்போதே இந்த பிளான் இருந்ததா? 3 parts ரெடியாக இருக்குது. ஆனால் செகண்ட் பார்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் acceptance. The movie is shot in a very Hollywood style. He doesn't want the safe Indian music to be there. மியூசிக் டைரக்டரும் சவுண்ட் இன்ஜினியரும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஒரு இது இருக்கணும்ல, ஒரு பாண்ட் இருக்கணும். அதோட கெமிஸ்ட்ரி நான் சொன்னது கரெக்ட் தான். இல்ல தெரியும். 4 minute trailer வந்தோடனே little against the length of the trailer. Almost everybody. Prithvi was very strong on what he needs. I spoke to Prithvi, கொஞ்சம் கம்மி பண்ணா பெட்டரா இருக்கும் everything. இல்ல சரி, we need this one. அந்த மியூசிக் போட்டு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒர்க் ஆகல. She was very confident. He told Deepak, it's only because the music is wrong now. When you do the music, it will be all right, trust me. You are working with Sam Chase, right? அவரோட ஃபர்ஸ்ட் பார்ட் விக்ரம் வேதா, எங்களுக்கும் நல்ல சிங்க் இருக்கு, அதே மாதிரி எங்களுக்குள்ள ஃபைட்டும் இருக்கும். அப்படியா? கண்டிப்பா இருக்கும். Lucifer and Empran was okay for me. Bro Daddy was difficult. ஏன்னா அது காமெடி. ஆமா, அது ரொம்ப டிஃபரெண்டா. ஆமா. YSR film தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்வீட் எஸ் சுகுமார் இயக்கத்தில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் 14 முதல். குமுதம் சிநேகிதியின் ஆஹா கொண்டாட்டம் சீசன் 3 நடைபெறும் நாள் மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை. இடம் SV கல்யாண மண்டபம், காஞ்சிபுரம். லூசிஃபர் 2 எம்புரான். ஸோ அது ஒரு நல்ல ஒரு மீட்டிங்கில் வந்து பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கும் மோகன்லால் சாருக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டு இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். ரைட்டா? 2005 வந்து உதய நயனு தரம் அப்படின்னு ஒரு படம் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த படத்தில் உங்களுடைய ஜேர்னி வந்து மோகன்லால் சார் கூட ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அது ஆக்சுவலி அந்த படத்துக்கு முன்னாடி கிரானிக் பேச்சுலர், அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் நோவல். இல்லை, அதெல்லாம் பார்த்தேன். மோகன்லால் சார் கூட அந்த இது கேட்டதுனா இப்போ அந்த படத்தில் பாட்டு எல்லாம் கேட்டு அந்த டைரக்டருக்கு பிடிச்சிட்டு தான் உதயநாடு தாரத்துக்கு கூப்பிட்டு. அப்போ அந்த ப்ராஜெக்ட் அதுக்கு முன்னாடி இவரோட ஒர்க் பண்ணல, அதனால அதுல ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருந்தது. இப்போ கூட அவரோட எல்லா ப்ராஜெக்ட்ல எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ஆமா, நீங்க 10 படத்துக்கு மேல சார் கூட பண்ணிருக்கீங்க. 11 படம் நினைக்கிறேன். ரைட். ஆமா. ஆனா அந்த ஒரு பாண்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு நிறைய படம் பண்ணிட்டு. ஆக்சுவலாக வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியராக எங்களுக்கு ஆல் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்ச படம் பார்த்தோன்னா காந்தாரா, அனிமல், இந்த மாதிரி படங்கள். அதில் மியூசிக் வந்து அவ்வளோ ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜேர்னி எடுத்துகிட்டு போகிறது எப்படி இருக்குது சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுண்ட் இன்ஜினியராக? இப்போது எல்லா இந்தியன் டெக்னீஷியன்ஸுக்கும் ரொம்ப ஆசை இருக்கும் ஒரு விஷயத்தில், என்னென்னா இன்டர்நேஷ்னல் மூவிஸ் பண்ணணும்னு. ஸோ அதே வந்து இந்தியாவில் வந்து அந்த மாதிரி ஒரு படம் பண்ணியாச்சுன்னா ஸோ அதில் பார்ட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ எனக்கு வந்து என்னோட லைஃப்பில் ஐம் ட்ராவலிங் ஃபார் லைக் ஆல்மோஸ்ட் 25 years now in this industry. ஸோ இந்த படம் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட். எனக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்கு கையில் வந்து வரும்போது we have to give the 100% இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு அண்ட் பிலீஃப் ஆல்சோ இஸ் தேர். இப்போ பிருத்வி வந்து ஒரு டெக்னீஷியனை செலக்ட் பண்ணுறது வந்து சும்மா செலக்ட் பண்ண மாட்டாங்க. So he has an idea, he has seen all my projects, then he decides, okay, my project should be done by him. So அந்த மாதிரி ஒரு இதில் வந்து கையில் வரும்போது I think we have done the exact thing which he is dreaming of. ஸோ ஸ்பெஷலாக நான் கேட்குறேன், அனிமலில் வந்து அந்த எல்லா சாங்குமே வந்து செம்ம ஹிட்டு. மெயினாக வந்து அதில் மியூசிக் டைரக்டர்ஸும் நிறையா. ஒரு மியூசிக் டைரக்டர்னா ஓகே, ஒரு படத்துக்கு இத்தனை மியூசிக் டைரக்டர், ஏன்னா திமுக ஒரு ஆள், இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்திருக்கும்ல, அது எப்படி இருந்தது? இல்லை, இப்போ கடைசியாக பண்ணாச்சுன்னா இப்போ புஷ்பா 2 எடுத்துக்கோங்கள. புஷ்பா 2 I worked on புஷ்பா 2 also. So in that also there's multiple music directors. அது handling with music directors like it's my job. எனக்கு வந்து இப்போ தீபக், I worked with him for a lot of projects. We had a bonding. Okay. இப்போ சவுண்டை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் அண்ட் மியூசிக் ஷுட் பிளெண்ட் டுகெதர். அது வந்து உங்களுக்கு வந்து தனியே ரெண்டும் தெரியக்கூடாது. படத்தில் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது யூ ஷுட் ஸ்டார்ட் என்ஜாயிங் இட் ரேதர் தென் நீங்கள் அதில் என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்குறத விட யூ ஷுட் ஃபோர்கெட் அபவுட். எனக்கு தெரிஞ்ச நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு படம் முடிச்சு வெளியில் வரும்போது இந்த படத்தோட மியூசிக் சூப்பராக இருக்குது, சவுண்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறத விட படம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது தான் நம்மளோட சக்ஸஸ். எஸ், கரெக்ட். ஸோ வெளியில் வர ஆளு நம்மளோட ஒர்க்கு கேட்குறேன் நான். ஒரு ஆக்டர் வந்து ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ் வந்து மக்களுக்கு ரெகக்னைஸ் ஆகும், வெளியே போவாங்க, சார் நல்லா இருக்குது, சூப்பர் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மியூசிக் டைரக்டர் கூட இப்போ வந்து அதிகமாக வந்து பார்த்து சார் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான ரெகக்னைசன்ஸ் இருக்குது. சவுண்ட் இன்ஜினியராக அது ஒரு ஆசை இருக்கா, நம்மளையும் 4 பேர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும்? இல்லை, கண்டிப்பா இல்ல. ஏன்னா அப்படி சொல்லியாச்சுன்னா என்ன பிரச்சனைனா இதுதான் பிரச்சனை. ஐ அம் ஓவர் பவரிங் தட் மூவி. அப்படி ஓவர் பவர் ஆச்சுன்னா படத்துக்கு தான் பிரச்சனை.
ஸோ ஐ நெவர் சி. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி வச்சுன்னா, இப்போ ஒரு புல்லட் சவுண்டு போடும்போது புல்லட் சவுண்டே போட்டாச்சுன்னா நீங்கள் வந்து அது கண்டுக்கவே மாட்டேன். ஆனால் அதுக்கு பதிலாக நான் ஒரு எமஹா சவுண்ட் போட்டு எப்படி இருக்கும், என்னடா அது போயிட்டு இருக்கு எமஹா சவுண்ட், இதுக்கு புல்லட்டுக்கு எப்படி? இப்போ தப்பு பண்ணாதான் பிரச்சனை. தப்பு பண்ணாமல் ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அது கொடுக்குறது தான், நீட்டாக கொடுக்குறது தான் என்னோட வேலை. ஸோ தட் ஐ திங்க் வி ஹவ் அச்சீவ் தட் இன் திஸ். நீங்கள் சவுண்ட்ஸ் பற்றி பேசினால சொல்கிறேன், புஷ்பா 2ல அந்த பாட்டிலில் தூக்கி போடும்போது கீழே கிளங் அப்படின்னு ஒரு சவுண்டு, அது வந்து சம்திங் அது ஓகே, அது ரொம்ப கிரேசியாகவும் இருந்துச்சு படத்தில் பார்க்கும்போது. சார் மெயினாக ஒரு மலையாள படம் அப்படின்னு சொன்னாலே இப்போ மக்கள் தமிழ் ஆடியன்ஸாக இருக்குது, எல்லா ஆடியன்ஸும் வந்து ரொம்ப விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போ லூசிஃபர் அப்படின்ற ஒரு படம் செம ஹிட்டு. ஸோ இப்போ வந்து லூசிஃபர் 2ல எம்புரான்னு வந்திருக்குல்ல சார், இந்த ப்ராஜெக்ட் வந்து செகண்ட் எடுக்கும்போது உங்கள் சைடில் எப்படி வந்தேன், எப்படி இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு எப்படி வந்து சொன்னார் பிருத்திவிராஜ் சார்? இப்போ ஆல்ரெடி பிளான் இருந்துச்சா லூசிஃபர் பண்ணும்போதே இந்த பிளான் இருந்ததா? இல்லை, அன்னைக்கு இந்த பிளான் சாலிடா இல்லையா, 3 parts ரெடியாக இருக்கு. ஆனால் செகண்ட் பார்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் அக்செப்டன்ஸ் இப்படி சொல்லியிருந்தது. ஆனால் இந்த படம் பண்ணும்போது இப்போ இட்ஸ் ஆல்ரெடி பீன் 6 years லூசிஃபர் பண்ணதுக்கப்புறம். அப்போ இந்த 6 yearsல கொஞ்சம் சேஞ்சஸ் வந்திருக்கு. அது டோட்டலா ஈவன் ஃபிலிம் மேக்கிங், ஃபிலிம் வாட்சிங், மியூசிக், எல்லா ஃபீல்டுமே அந்த எவல்யூஷன் வந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி சேஞ்சஸ் டெஃபினெட்லி இதில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கு. ஆனால் பேசிக் லூசிஃபரோட சோல் விடாது. ஓகே, keeping the soul. Prithvi doesn't like too much of beats and very commercial loud. He wants it to be loud but not with the typical commercial beats. And this movie is shot in a very Hollywood style. Okay. Adanale he doesn't want the safe Indian music to be there. Okay. Indian commercial music அவரோட ட்ரீம்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா டைரக்ஷன்ல இருக்கு. ஆமா சார், அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் சொல்லி வச்சிருக்காரு. அப்ப அதனால அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் அவரோட ஃபேவரட் ஸ்கோர்ஸ். இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேட்மேன் மாதிரி அந்த படங்கள் எல்லாம் கேட்குற மாதிரி ஸ்கோர்ஸ் தான் அவரோட டேஸ்ட். அப்படியா? அவர் சொல்றது அப்புறம் எனக்கு இந்த மாதிரி இந்த ஹாலிவுட் படம், இந்த ஹாலிவுட் அவர் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தரும். ஆனா இந்த பர்டிகுலர் பிட் அங்க அப்படி இல்லை. இல்ல புரியுது எனக்கு. எக்ஸாம்பிள்ஸ்க்கு என்ன படம் சொல்லியிருக்கிறார் ஹாலிவுட்ல இருந்து? நிறைய படம், பேட்மேன் 2, டியூன், கிளாடியேட்டர், அந்த மாதிரி படத்துல கிடைக்கிற இமோஷன் அது அவரோட மெயின். இஸ் பேசிக்கலி ஈவன் ஃபோன்ல கொடுத்தா கூட அவருக்கு அந்த வால்யூம் அதுல அல்ல, அவருக்கு ஹி வாண்ட்ஸ் டு நோ த இமோஷன். இஸ் இட் ஒர்க்கிங், ஹைஸ் லோஸ் எல்லாமே எப்படி வருந்தது, ஹைஸ் இன் த சென்ஸ் நாட் ஃப்ரீக்வன்சி, ஹை எனர்ஜி, லோ எனர்ஜி, அந்த மாதிரி டைனமிக்ஸ் நிறைய இருக்கணும் அவருக்கு. அப்போ அதனால அவர் ஹி வாஸ் வெரி கீன் ஆன் த டைனமிக்ஸ் ஆஃப் த மூவி. அப்புறம் சில பிட்டெல்லாம் இப்போ இந்த காலில் கூட நான் கொடுத்த பிட் இப்போ மூவி மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணும்போது ராஜா கிருஷ்ணா அங்கே இருந்து பார்த்தப்போ கிடைச்ச சில சீன்ஸ் எஃபெக்ட் இஸ் தேர் இன் மை மைண்ட். அப்போ என்னோட ஃபோனில் நிறைய இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிட்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த காலில் நான் ஜஸ்ட் ஐ வாஸ் கேஷுவலி லிஸ்னிங் டு சம் பிட்ஸ். அது கேட்கும்போது ஐ வாஸ் லைக் அந்த தியேட்டரில் பார்த்தப்போ இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் இருந்தது. இதே மியூசிக் தானே அங்கே கொடுத்தது, ஆனால் அந்த மியூசிக்கோட டைனாமிக்ஸும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கூட வரும்போது அது வேற ஃபீல். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது இந்த மெஜிஷியன் தான் இதெல்லாம் பண்ணது. இவர் சவுண்ட் எஃபெக்ட்ஸோட பிளெண்ட் கரெக்டாக வைக்கும்போது தான் அந்த லைஃப் கரெக்டாக. ஆல் அபவுட் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஒரு மியூசிக் டைரக்டரும், நான் ஒரு சும்மா ஒரு ரேண்டமாக சொல்கிறேன், மியூசிக் டைரக்டரும் சவுண்ட் இன்ஜினியரும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஒரு இது இருக்கணும்ல, ஒரு பாண்டிங் இருக்கணும், கெமிஸ்ட்ரி இருந்தால். இப்போ தமிழ் நான் சொன்னது கரெக்டாக தான். இல்லை தெரியும் நீங்கள் என்ன மீன் பண்ணா தெரியும். ஆனால் நம்ம நிறைய வருஷமா we have been working together. That's why I am not tensed if I cannot attend the mix. In the mix kuda na last 3 days da vandu to the studio, to his theater, because I know if Raja Krishnan is handling, he knows me, enoda taste avarku theriyum eppadi irukano. It's all about belief, like avara andha mari believe பண்ணும்போது எனக்கு my job is too high. I have to make sure that belief is not wasted. Responsibility. ஒரு சவுண்ட் இன்ஜினியர் என்ன அவருக்கும் ஒரு அப்ரிசியேஷன் வரணும் அப்படின்னு மைண்ட் செட் இருக்கும். இது வரைக்கும் ஏதாவது ஆக்டர் வந்து இதில் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, இதை நான் எதிர்பார்க்கல, அந்த மாதிரி ஏதாவது ஆக்டர் இருக்கு? யார் சொல்லியிருக்காங்க? ஈவன் பிருத்வி இருக்குல்ல, பிருத்வியோட அனந்தபத்ரம், maybe the second or third movie, right? ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் மாதிரி. Yeah, Santosh Sivan directed the movie, so it was done by me. So
after watching the movie, the first day, I was expecting, நான் ரொம்ப நிறைய கால்ஸ் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். யாருமே கால் பண்ணல. டக்குன்னு ஒரு கால் வந்தது. பிருத்வி வாஸ் தேர். இட் வாஸ் so many years back, right? So he told me, Rajata, I have seen the movie. I'm seeing every frame. I can see you there. ஓகே So this was one of the biggest comment I've ever received. ஓகே. ஸோ எனக்கு அதுக்கு மேலே வேற யாரும் ஃபோன் பண்ணி சொல்ல பிரச்சனை இல்லை. அவரே சொல்லிட்டாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய நமக்கு வரும். சரி, அதனால தான் வை ஐ எம் ஹியர் ரைட் நவ். ரைட், அதான் கேட்கலாம். அதனால பப்ளிக் வந்து பப்ளிக் தெரியாது நம்ம என்ன வேலை செய்கிறோம்னுള്ളത്. பப்ளிக் தெரியாது, தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் த திங் இஸ் லைக் ஐ எம் கெட்டிங் த ரெஸ்பெக்ட் ஃப்ரம் ஹிம். ஐ எம் கெட்டிங் ஆல் த acceptance from Prithvi, people like Prashant Neel. I am working with all the big names actually, so that is good enough. I'm getting more experience every day working with this kind of people. அண்ட் சவுண்ட் இன்ஜினியர் அப்படின்றவருனா நமக்கு சால்ட் மாதிரி கூட சொல்லலாம். இல்லை அப்படின்னா தான் அதோட இல்லை. இன்னைக்கு we had a conversation with just நம்ம நினைக்கும்போது, இந்த படம் முடிக்கும் போதுக்கு even he attended the mix for 3 days, but he taught me so many things. So like I'm studying every day. My job is to study, grab their knowledge to me. So அந்த மாதிரி தான். ஸோ செம்ம பாட்டிங்க போலே. கொஞ்சம் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னது, மல்டிபிள் மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கும் போது எப்படி ஹேண்டில் பண்ணணும். அண்ட் மெயினாக வந்து ஒரு ஆக்டர் வந்து இப்போ தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், எந்த சினிமாவாக இருக்கட்டும், ஒரு மாச ஹீரோஸ் 2 பேர் வந்து சேர்ந்து வராங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் ஒரு மீட்டப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அது ரொம்ப வந்து எல்லாரும் தியேட்ரிக்கல் மூமெண்ட்டாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. அந்த இடத்துல என்ன மாதிரியான ஒர்க் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க ஆஸ் ஒரு மியூசிக் டைரக்டராக? அது இப்போ எப்படி சொல்லுவது, அதாவது நீங்கள் பார்த்து இப்போ சொன்னா அது ரிவீல் ஆகிடும். ஓகே. ஆனா இருக்கு, நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு, நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு, கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே. இல்ல ட்ரெய்லர் இப்போ there was a conversation about the ட்ரெய்லர்ல இருக்குல்ல, அதனால ட்ரெய்லர் 4 மினிட் ட்ரெய்லர் வந்த உடனே I was like little against the length of the trailer. The same thing, he also had the feeling. So almost everybody was having that feeling actually. But Prithvi was very strong on what he needs. I spoke to Prithvi. So Prithvi, I asked him, கொஞ்சம் கம்மி பண்ணா பெட்டரா இருக்கும். இல்லை சரி, we need this much அப்படின்னு சொன்னேன். நான் அதுக்கப்புறம் பேசவே இல்லை. So that is his decision. So we all worked for it. But till the point I received the music, I was having the doubt. The moment I received the music into my session, I watched it and I just called him. I know now why, who is Deepak Dev அப்படின்னு எனக்கு நான் அதான் சொன்னேன், அதே வார்த்தை தான் சொன்னேன். I now understand who is Deepak Dev. So it was like taken the trailer, எனக்கு டவுட் இருந்த ட்ரெய்லரை வந்து வேற லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டு, that is what the public also has accepted. So same thing I called up Prithvi also, like now I don't have any doubt, 4 minutes is perfect. Because he has taken it to the next level. ரொம்ப லாங் ட்ரெய்லராக ஃபீல் பண்ணது ஏன்னா they had put reference music. அந்த ரெஃபரன்ஸ் மியூசிக் எல்லாம் ஒரு மாதிரி இருந்தது, நோ கனெக்ஷன் டு ஈச் அதர். அப்போ அந்த மியூசிக் போட்டு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒர்க் ஆகலை. அப்போ அது பார்த்துட்டு தான் எல்லாரும் சொன்னது, இது ரொம்ப லாங் ட்ரெய்லர், இனி ஷார்ட் பண்ணுங்க, எடிட் பண்ணுங்க. அப்போ அவர்கிட்ட நான் சொன்னப்போ அவர் ஜஸ்ட் he was very confident. He told Deepak, it's only because the music is wrong now. When you do the music, it will be all right, trust me. அப்போ I was like, you're confident on my music will work? He was like, I'm very confident. I told, okay, I'm with you. அப்போ பட் we will go 15 seconds மியூசிக் ஸ்கோர் பண்ணிவிட்டு அவருக்கு நான் ரெஃபரன்ஸ் ஐ வில் சென்ட் him a வாட்ஸ்அப் வீடியோ. இஸ் லைக் எஸ் ஒர்க்கிங். அப்போ next 15 seconds அப்படி we took around 1.5 weeks to do one trailer for the first time. ஓகே. இல்லைன்னா trailer finishes in maybe 2-3 days maximum. இது because it was very dangerous, 4 minutes trailer and the whole world is looking at it. அப்போ ப்ரெஷர் அதெல்லாம் வச்சு somehow it worked, the music worked. ஒரு மியூசிக் டைரக்டராக பிருத்விராஜ் சாருடைய அந்த டைரக்ஷன் ஸ்டைல் இருக்குது, அது உங்களுக்கு எப்படி சொல்லுவீங்க? உங்கள்கிட்ட எப்படி கேட்பார் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை தாண்டி அவர் எப்படி ஃபீல் பண்ணுவார்? இது இப்போ we have a bonding for so many years from 2009. அதனால I know his taste. அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன டைப் மியூசிக் அவரோட பேசிக் சிஸ்டத்தில் பிளட்ல இருக்கும். நம்ம அப்போ knowing that when I do it, it's mostly easy communication. இப்போ நம்ம இவ்வளோ படம் பண்ணிட்டோம். லூசிஃபர் அண்ட் எம்புரான் வாஸ் ஓகே ஃபார் மீ. ப்ரோ டேடி வாஸ் டிஃபிகல்ட். ஏன்னா அது காமெடி. ஆமாம், அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. ஆமாம், அந்த படத்தில் தான் நம்ம we had so much of arguments and difference of opinions. Lucifer and Empuran, it's like it was comfortable. It was very clear. அவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, whatever he wants, he knows to communicate it very clearly. What I have in mind. This is the dynamics of the scene.
அதை நீங்கள் ரெகுலர் ட்ராவல் பண்ணும்போது ஓகே இது அப்பா கேட்பார் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடும். ஓகே. ஆனால் வந்து உரிமையில் ஒரு சாங் வந்து இருக்கும், அது பிருத்திவிராஜ் சார் அண்டு பிரபுதேவா சார். ஆராதனை அந்த சாங் இஸ் பேசிக்கலி ஃப்ரெண்ட்ஷிப் சாங். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அதுவும் ഈ ஃப்ரெண்ட்ஷிப் சாங் தான் அந்த படத்தோட தீமாக கன்வெர்ட் ஆகிருந்தது. தட் வாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சாங் இன் தட் மூவி. தட் சாங் ஒர்க் ஸோ மச் பிகாஸ் த்ரூ அவுட் த மூவி அந்த ஃபோக் சாங்கோட ஹாலிவுட் வெர்ஷன் தான் அந்த ஃபுல் மூவியோட தீமாக கன்வெர்ட் ஆனது. தட் வாஸ் சச் அ சாங். ஸோ மலையாளம் மியூசிக் டைரக்டர், நான் உங்களோட லிஸ்ட் எல்லாம் பார்த்ததில் 2 தமிழ் படம், இப்போ கடைசியாக யோகிடான்னு ஒரு படம் வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. தமிழ் சினிமாவில் நம்ம வந்து மியூசிக் பண்ணணும், ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியாலஜி ஏதாவது இருக்குதா? See, I'm open to anything. For me, it is not the language, it is music. பண்ணலாம், அவ்வளோதான். Definitely. ஓகே. சார் யூ ஆர் ஒர்க்கிங் வித் சாம் சேஸ் ரைட்? வித் அவரோட ஃபர்ஸ்ட் Puspa 2. விக்ரம் வேதா ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி வந்து படங்கள் எங்களுக்கு வந்து நிறையா, ஐ மீன் ஒவ்வொரு படங்களும் இப்போ சாம் சேஸ் அவர் கூட ஒர்க் பண்ண இது எப்படி? ஏன்னா நாங்கள் வந்து அவர் அவர் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து நான் இருக்கு. ஸோ ஐ ஃபர்ஸ்ட் படத்துல அவர் எப்படி இருந்தாங்களோ அப்போதான் இப்போ அப்படிதான் இப்பவும் இருக்காங்க. ஸோ அதே எந்தூசியாசம் எல்லாமே இருக்கும். ஸோ அது அந்த பவர் வந்து இன்னும் கம்மியாகல. ஸோ ஐ ஆல்வேஸ் அட்மையர் ஹிஸ் பேட்டர்ன் ஆஃப் ஒர்க். ஸோ இட் வாஸ் எங்களுக்கும் நல்ல சிங்க் இருக்கு, அதே மாதிரி எங்களுக்குள்ள ஃபைட்டும் இருக்கும். அப்படியா? கண்டிப்பாக இருக்கும். நிறைய இடங்கள்ல வந்து நம்ம பல சுச்சுவேஷன்ல மியூட் பண்ண வேண்டியிருக்கு மியூசிக்ஸ். ஸோ that will end up in a fight. So but it will be a healthy fight for the movie, not for anyone. So I will be fighting for that emotions. He will also tell me that அது வந்து நான் இந்த மாதிரி இமோஷன் இது பண்ணேன், இல்லை நான் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை மியூட் பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இட்ஸ் ஆல் ஹெல்த்தி ஃபைட். We also had that kind of fights, but it is healthy. After the movie we are back to normal. In our case, it is opposite. இவர் மியூசிக் ஏற்றி வைக்கும், நான் அவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ண மியூசிக் கம்மி பண்ண, டயலாக் கேட்கல, அப்போ அவ்வளோ மியூசிக் இருக்கணும். ஓகே. ஐ ஆம் லைக் நோ மியூசிக் இஸ் டூ லவுட், the emotion is changing, reduce. அப்போ இட்ஸ் ஸ்ட்ரைட் ஆப்போசிட். ஸோ ஃபனி. ஸோ அதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பாண்டு டிஃப்ரெண்ட் ஆகும்ல. ஆனால் அது ஒர்க்காக கொண்டு வந்து அது அப்பாட வேலை முடிஞ்சு இப்போ நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ லூசிஃபர் வந்து ஒரு நல்ல லூசிஃபர் ஒரு பக்கம் ஹிட் ஆகிருக்கு. இப்போ லூசிஃபர் 2 அப்படின்னும் போது எம்புரான் நல்ல ஒரு ஹிட் கொடுக்கணும் பை ஹார்ட் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. அப்படியே தமிழ் சினிமா பக்கமாக வந்துட்டு தேங்க்யூ. YSR ஃபிலிம் தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரீநித்யா சுகுமார் இயக்கத்தில் ரியோராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் 14 முதல். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.